திருவள்ளூர் அருகே காக்கலூர் சிப்காட் பகுதியில் உள்ள பெயிண்ட் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக எழிலிடம் கேட்கலாம். எழில், தற்பொழுது உயிரிழப்பின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. அவர்களுடைய விவரங்கள் என்ன? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? காயமடைந்தவர்களுடைய நிலைமை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? திருவள்ளூர் அடுத்த இந்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் உள்ள அந்த பெயிண்ட் தொழிற்சாலையில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் அதிக அளவு தீ விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் அந்த ரசாயன பொருட்கள் வெடித்து சிதறிய காரணத்தால் இந்த அந்த தொழிற்சாலையின் இரும்பு தகடு ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்தவர் மீது விழுந்தது. அதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அவருடைய சடலம் கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே இந்த பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் ஊழியர் படுகாயமடைந்தார். தீக்காயமடைந்த அவருக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காவல்துறையில் நடத்திய விசாரணையில் அந்த உயிரிழந்தவரின் பெயர் சீனிவாசன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் இது மட்டுமின்றி தீ மலமளவென்று எரிந்து வருவதால் தீயை அணைப்பதற்காக திருவள்ளூர் மற்றும் பேரம்பாக்கம் ஆகிய 2 தீயணைப்பு வாகனங்கள் அந்த தீயணைப்பு வீரர்கள் இன்னும் கூட அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இதனிடையே தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தி உள்ளே சென்று பார்த்தபோது 2 சடலங்கள் தீயில் முழுமையாக எரிந்து தீயில் கருகி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் தற்போது 2 சடலங்களை கண்டெடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. தற்போது அவர் ஆய்வு செய்து வருகிறார். இன்னும் அதில் யாரும் சிக்கியிருக்கின்றனரா என்ற கோணத்திலும் அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இதில் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் அதில் அடையாளம் காண்பது என்பது சவாலாக இருந்து வருகிறது. இருந்த போதிலும் கூட தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இதில் 10க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் தற்போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட வேறு யாராவது சிக்கியிருக்கிறார்களா என்ற அடிப்படையில் தற்போது தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் தீவிரமாக உள்ளே சென்று வருகிறார்கள். பெயிண்ட் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.